இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சென்னா பட்டர் மசாலா பண்ண போறோம். சென்னா பட்டர் மசாலா. ஓகே. ஸோ வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு என்ன சொல்றது கிராமத்து சமையல் வந்து செய்ய போறீங்க. ஸோ சென்னா பட்டர் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? வேக வைத்த கொண்டக்கடலை, எண்ணெய், இஞ்சி, பூண்டு, ஃப்ரெஷ் க்ரீம், மஞ்சள் தூள், கரம் மசாலா, வெண்ணெய், உப்பு, மிளகாய் தூள், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வதக்க போறோம். வதக்கி அரைக்கணும். எது? மசாலாக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே எல்லாமே வதக்கி அரைக்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவு வெண்ணெய் இதை அப்படியே சேர்த்துட்டு இதுல நம்ம எல்லாத்தையும் வதக்க போறோம். ஓகே. இப்போ நம்ம எப்படி ரேஷியோ பிரிக்கிறது? எவ்வளவு கொண்டக்கடலை? கொண்டக்கடலை வந்து ஒரு 100 கிராம் எடுத்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பெரிய சைஸ் வெங்காயம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பெரிய சைஸ்ல. பெரிய சைஸ். இப்போ இது நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி, பூண்டு இதை வந்து நம்ம அப்படியே முழுசா போட்டுட்டு அரைக்க போறோம்ன்றதுனால வதக்கி அப்படியே அரைக்க போறோம். சேர்த்துட்டு இது கூடவே வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்ல நீங்க பெருசா கட் பண்ணி கூட சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம வதக்கிட்டு அரைக்க போறோம்ன்றதுனால எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இது பெரிய வெங்காயம். நம்ம இதுல வந்து உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா அதை கூட எப்படி நீங்க அப்படியே போட்டு கூட வதக்கி அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தீங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும். நம்ம வந்து வெண்ணெயில உப்பு இல்லாத வெண்ணெய் தான் எடுத்துக்கிறோம், அதனால இதுல உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கொண்டக்கடலை டிஷ்ஷுக்கான உப்பா இல்லனா வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் தான் சேர்த்துக்கிறோம். கொண்டக்கடலையிலயும் வந்து நம்ம உப்பு சேர்க்காம வேக வைக்காம ஒருவேளை அதுல சேர்த்திருந்தீங்கன்னா இதுல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பட் வேக வைக்கும் போதே போட்டுருந்தோம்னா கொஞ்சம் அது டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம இதுல போட்டதுக்கு அப்புறம் அது உப்பு இறங்குமா? அது கொதிக்கும் போது தானா இறங்கிரும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓகே. ஸோ வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே நல்லா கொஞ்சம் வெண்ணெயிலையும் எண்ணெயிலையும் வதக்குறோம். அதுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ண தக்காளி சேர்க்கணும். இது கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்லயே நம்ம தக்காளி சேர்த்தலாம், அரைக்க போறோம். சேர்த்து தான் அரைக்க போறோம். அதனால சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம். இது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அவ்வளவுதான். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டா. ஓகே. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் சைஸ் சின்னதான தக்காளி தான் எடுக்கணும். ஈக்குவலா எடுக்காம சின்னதா எடுக்கணும். இது வந்து 200 கிராமுக்கு நமக்கு சொல்றோமே, 100 கிராமுக்கு சொல்றோம். 100 கிராம் சென்னாவுக்கு சொல்றோம். இது நல்லா சாஃப்ட் ஆகணும். இது வெள்ளை கொண்டக்கடலை இல்லாம கருப்பு கொண்டக்கடலை பண்ணலாமா? கருப்பு கொண்டக்கடலையில நம்ம பண்ணலாம். வெள்ளை கொண்டக்கடலை வந்து ரொம்ப நல்லதா இருக்கு, அதனால நம்ம வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துருக்கோம். நீங்க கருப்பு கொண்டக்கடலையில கூட எடுத்துக்கலாம். நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம். எவ்வளவு நேரம் ஊற விட்டு அப்புறமா வேக வச்சு? ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு 6 விசில் 7 விசில் அளவு வேக வச்சிடணும். நல்லா அப்படியே தொட்டா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வேக. ஸோ குக்கர்லன்னா நீங்க ஒரு 6-7 விசிலுக்கு வந்து வேக வைக்கணும். இதுவே சட்டியிலன்னா ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். எடுத்து அழுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சாங்க. 20 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகறதுக்கான அதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து வதங்கிக்கிட்டு இருக்குது. அதாவது சட்டி சூடாகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். சூடாயிடுச்சுன்னா ஈஸி. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம மத்ததெல்லாம் சேர்க்கணும். இப்போ இதோடய சேர்த்து மசாலா போட்டுருவோமா? இல்ல கொஞ்சம் வதங்கணும். இதோட சேர்த்து தான் போட்டு அரைக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்க்கணும்.
நான் நினைச்சா அரைச்சதுக்கு அப்புறம் மசாலா போட்டு பண்ணுவோம். இல்ல இதுலயே வந்து சேர்க்கும் போது உங்களுக்கு ஈஸியா குக்கிங் வேலை கம்மியாயிரும். ஏன்னா நம்ம இப்போ இது நல்லா சூடா இருக்கா, அதுலயே சேர்க்கும் போது பச்சை வாசனை சீக்கிரமா போயிடும். அப்ப நீங்க திரும்ப ஊத்தும் போது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இருக்காது. அப்படியே டைரக்டா ஊத்தி செய்யலாம். இல்ல வேணும் அரைச்சிட்டு கூட அப்புறம் ஆட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு ஆட் பண்றதுனால ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை அரைக்கும் போது கொஞ்சமா கொண்டக்கடலையும் சேர்த்து போட்டு அரைச்சிடணும். ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலையும் இதோட ஒண்ணா சேர்த்து போட்டு அரைச்சிடணும். கொஞ்சம் டைம் கொடுத்துரும். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மத்த சேர்த்துக்கலாம். ஓகே, இது வதங்கினதுக்கு அப்புறம் தான் மசாலாலாம் வந்து சேர்க்க போறோம். தண்ணி விட்டு இது பண்ணணுமா இல்ல அப்படியே இல்ல அப்படியே அரைக்க வேண்டியதான். ஓகே, வெங்காயம் தக்காளி வதங்கணும்னு சொல்லியிருந்தோம். அது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்ப பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. அதாவது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கா, தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு, தோலெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாத்தீங்களா. இந்த டயத்துல நம்ம வந்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம். பட்டருடைய ஸ்மெல். இப்போ வந்து இதுல மசாலா சேர்க்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், இதான் காரத்துக்கு. சேர்த்துட்டு கரம் மசாலா மட்டும் நம்ம ஃபைனலா சேர்க்கணும். இது இருக்கட்டும், இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு வந்து நம்ம வதங்குறதுக்கு தான் போட்டிருக்கிறோம், இன்னும் நம்ம ஃபுல்லா போடல. இது வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா சென்னா சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைக்கணும். இது கூடவே கொஞ்சமா சென்னாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். சென்னாவை சேர்த்து அரைக்க போறோமா? அரைக்கணும் கொஞ்சமா, அதாவது ஒரு கைப்பிடி அளவு சென்னா சேர்க்கணும். இந்த திக்னஸ்க்காக. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு சேர்த்து அரைக்கணும் பேஸ்ட் மாதிரி. கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு, மசாலாவுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் அதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ நீங்க வந்து 100 கிராம் சன்னா எடுத்துருக்கீங்கன்னா அதுல ஒரு 10 கிராம் அளவுக்கு சும்மா கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தா போதும் சேர்த்துட்டு. ஏன்னா சென்னா வந்து வேக வைக்கும் போது அதிகமாயிரும். அப்ப நம்ம 100 கிராம் எடுத்துருக்கிறோம்னு யோசிக்க கொஞ்சமா எடுத்தா போதும். இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மத்ததை போட்டுக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் யோசிச்சோம், நம்ம சன்னாவை எப்பவும் நசுக்கி போடுவோம். அப்படி போடுவோமா அப்படின்னு பார்த்தா இதுல அரைக்கவே செய்யறோம். அரைக்கும் போது உங்களுக்கு வந்து திக்னஸ் கூடும். இல்ல உங்களுக்கு சென்னா அரைக்க வேண்டாம்னா நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு அரைச்சு சேர்க்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். முந்திரி பருப்புலாம் வந்து சேர்க்கும் போது நல்லா பால்ல ஊற வச்ச முந்திரி பருப்பை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃபிளேவரா இருக்கும். இது வந்து இந்தியன் பிரெட்ஸுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். சப்பாத்தி, நான் எப்பவுமே அந்த சோளா பூரி போட்டோம்னா அந்த சின்ன மசாலாவை நம்ம தேடுவோம்ல. எப்பவுமே ஒரே மாதிரி சின்ன மசாலா பண்ணாம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பட்டர் மசாலாவா செய்யறோம். இப்ப இதை நல்லா வதங்கிருச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் வச்சு நம்ம செய்யணும். அதுக்குள்ள வேற ஏதாவது வதக்கணுமா? இல்ல அவ்வளவுதான். நமக்கு தாளிசம் அப்படி எதுவும் கிடையாது. இல்ல இதுக்கப்புறம் இது அப்படியே டைரக்டா நம்ம ஊத்தி கொதிக்க வைக்கலாம். தாளிசம் கிடையாது. ஓகே, ஸோ இது ஆறதுக்கான டைம் கொடுத்து இதில் வந்து நம்ம அரைக்க போடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறமா கொண்டக்கடலை, மசாலா பொருட்கள் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு ஃபுல் டிஷ்க்கு போடல, கொஞ்சம் தான் போட்டிருப்பாங்க. ஈவன் இதில் வந்து மிளகு தூள் போட்டா டேஸ்ட் மாதிரி. பச்சை மிளகாய் வேணா போடலாம், அது அரைக்கிறதுக்கு போட வேண்டாம். சும்மா கட் பண்ணி தாளிசத்துக்கு போட்டோம்னா போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து இந்த காஞ்ச மிளகாய் தூள் போடுறது தான் ஒரு நல்லா இருக்கும் டேஸ்ட். ஓகே ஆறிடுச்சு. இது அரைச்சு அழுத்துனா அப்படியே கொண்டக்கடலை இதுவாகுதா? இல்ல அது அப்படியே நம்ம அரைச்சாதான் கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த கொண்டக்கடலையோட இருக்கக்கூடிய மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் விழுதா அரைச்சி எடுத்துட்டு வந்து அதை மறுபடியும் நம்ம சட்டியில போட்டு அதை கூட சேர்த்துதான் மீதி இருக்கக்கூடிய சன்னாவெல்லாம் போட்டு நம்ம வந்து குக் பண்ண போறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு கிரேவி பதத்துல வந்து இருக்க போகுது. அதுக்கு இப்போ கொஞ்சம் கொண்டக்கடலை போட்டோம்னா இந்த திக்னஸ்க்காக தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். நீங்க நார்மலா செய்யறதுக்கும் இதை கொண்டக்கடலை நசுக்கி போட்டு செய்யும் போது உங்களுக்கு அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது நீங்க அரைக்கணும்னு கூட கிடையாது. செய்யும் போது பாத்தீங்கன்னா கொதிக்கும் போதே தண்ணியா இருக்குதுன்னா அந்த கொண்டக்கடலையை நல்லா வெந்ததை நசுக்கி மசிச்சு போட்டீங்கன்னா திக்காயிடும்.
அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து இந்த கொண்டக்கடலையை அரைச்சிட்டு வந்துடும். ஓகே, இதை அரைச்சு கொண்டு வந்துடுறோம். வெங்காயம், தக்காளி, மசாலா பொருட்கள், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமா கொண்டக்கடலையை சேர்த்து வதக்கி இருந்தோம். அதை வந்து இப்போ அரைச்சு கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த பேஸ்ட்டை வச்சு தான் மறுபடியும் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விழுது இதையும் ஒண்ணா சேர்த்துடலாம். இதுல வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். கொண்டக்கடலையில வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதுல கொஞ்சம் இருக்குல்ல, அதே அப்படியே சேர்த்துடலாம். ஓகே, ஏன்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லது, அதனால அதே தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ இதை அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை, சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிறோம்ல இதையும் ஒண்ணா சேர்த்துடலாம். தண்ணியோடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருந்தோம். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு. போதுமா, இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாமா? வேணும்னா விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கட்டியா தான் இருக்கும், ரொம்ப தண்ணியா இருக்காது. வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கரம் மசாலா சேர்க்கிறோம். கரம் மசாலா நம்ம இப்பதான் சேர்க்கிறோம். ஆமா, ஃபர்ஸ்ட் மத்த மசாலா கரம் மசாலா மட்டும் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஓகே, இந்த திக்கான கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது, இப்படிதான் இருக்கணும். அப்படியே எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கணும். இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் ஆஃப் பண்ண உடனே போடுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே நம்ம வந்து எல்லாமே வதக்குனது, அதனால அது வதக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாமா? இப்போ வந்துட்டு இதை ஒரு பவுல்ல எடுத்து ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும். இதை அப்படியே எடுக்கட்டுமா? காட்டுங்க, சட்டியை வைங்க. ஓகே, ஸோ சூப்பர். நம்மளுடைய ஃபைனலான ஃப்ரெஷ் சன்னா மசாலா ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சமா ஃப்ரெஷ் க்ரீம், அப்படி கொஞ்சம் நடுவில் பட்டரும் சுற்றி கொஞ்சமா ஃப்ரெஷ் க்ரீமும் ஊற்றினா முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இஞ்சி, பூண்டு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூடவே தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து கொஞ்சமாக சென்னாவும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வானலியில் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு அந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுதை ஒன்றா சேர்த்து, அது கூடவே வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இலை சேர்த்து கொஞ்சமாக கரம் மசாலாவையும் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து பட்டர் சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சூப்பரான சென்னா பட்டர் மசாலா தயார்.